விஜய் அவர்களோடு எனக்கு கருத்து ரீதியாக வித்தியாசம் இருக்குது. ஆனால் எங்கே கொடுப்பீங்க? முதல்ல விசாரிக்க வேண்டியது, சஸ்பெண்ட் பண்ண வேண்டியது எஸ்பி ஆஃப் கரூர். நீங்கள் எப்படி அந்த இடம் செலக்ட் பண்ணீங்க? உங்களுக்கு என்ன அழுத்தம் இருந்தது? கம் அவுட் வித் ட்ரூத்துங்கிறேன் நான் எஸ்பியை. ஆகவே இன்றைக்கி நாம் இந்த அரசாங்கத்தை அதோட சென்சஸ்குள்ளே கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது. அவ்வளோ தூரம் மிக மோசமான ஒரு அரசாங்கம். அதனால தான் இந்த மோசமான சம்பவம் நடந்திருக்கு. சென்னையிலேருந்து கள்ளக்குறிச்சி பக்கத்தில் தானே கரூர் எட்டி இருக்குல்ல, கரூருக்கு உடனே விரைகிறாரு. ஏன் கள்ளக்குறிச்சிக்கு வரல? அடேங்கப்பா, நான் உள்ளபடியே சொல்கிறேன். நான் நடிகர் சிவாஜி கணேசனோட ரசிகன். அவர் தோற்று போயிட்டாருங்க மகேஷ் பொய்யாமொழிக்கு முன்னாடி. என்ன நாடகம் இந்த திமுகங்கிற மக்கள் விரோத, ஜனநாயக விரோத ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட்டு நாடகமாக போடுறீங்க. அதுவும் வெக்கமில்லாமல் சொல்கிறாரு. முதல் நாளே கரூரில் வந்து செந்தில் பாலாஜி தரப்புலேருந்து டேக் டைவர்ஷன் வந்துதா? அந்த டைவர்ஷன் எடுக்கலைங்கனால இந்த சம்பவம் நடந்ததா? சந்தேகம் வருமா இல்லையா? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினா என்ன தப்புங்கிறேன்னா? காமராஜர் அவர்களை நீங்கள் 1971 தேர்தலில் திமுக விமர்சிக்காததா? நாடகம் போட்டிங்களே காமராஜர் அவர்களுக்கு எதிராக. காங்கிரஸ்காரன் கேட்க மாட்டான், ஏன்னா எல்லாத்தையும் ஊற்றுட்டாங்க. அதனால் ஆகவே இந்த ஜனநாயக விரோத தீய அரசு இதன் பின்னணி இருக்கா? அந்த இடம் கொடுத்ததே பழுதான நோக்கம். ஆகவே பாரதிய ஜனதா கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், மாநில அரசு லெட் இட் கம் டு சென்சஸ் அப்படின்னு சொல்லுது. என்ன தப்பு பண்ணார்? இல்லை, நான் என்ன சொல்கிறேன் வந்து அந்த மாதிரியான கேள்விகளுக்கு எதிராக கருத்து உள்ளவனா. ஏன்னா இந்த ஹோல் இஷ்யூவில் விஜய் என்ன தப்பு பண்ணார்? நான் வந்து அவர் 1 மணி நேரம் லேட்டாக வந்தாருங்கிறீங்களே. 1 மணி இருக்கட்டும், நான் 36 மணி நேரம் கழித்து வந்தாலும் அவரை பார்க்கறதுக்காக மக்கள் காத்திருந்து பார்த்ததை நேரில் பார்த்தவன் திரு எம்ஜிஆர் அவர்கள். அது ஒரு குற்றம்னு சொல்ல முடியுமா? வர்ற வழியில் வந்து கூட்டம் இருந்திருக்கலாம், அவர் பார்த்து வந்திருக்கலாம், அதனால் தாமதமாக இருக்கலாம். அது வந்து கிரிமினாலிட்டி இல்லை. ஆனால் இந்த இடத்துல கொடுத்ததே கிரிமினாலிட்டி இன் தி மைண்டுங்கிறேன்னா. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.